வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ரசம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆரஞ்சு ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி 1 கப்பு, அரை பழத்தோட ஆரஞ்சு சாறை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு ஆரஞ்சு தோலை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, 2 பூண்டு பல்லை இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ரசம் எப்போயுமே நெய்யில் தாளிக்கிறது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ரசம் எப்போயுமே நெய்யில் தாளிங்க. கடுகு, சீரகம், உளுந்து, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறமா இடித்து வச்ச பூண்டு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்த உடனே தக்காளி போடுறேன். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி ஓரளவு வெந்துருச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு தோலை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அப்புறமா பெருங்காயம், தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இப்போ ரசப்பொடி போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி. இது 2 பேருக்கான அளவு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ரசப்பொடி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்ததான் நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி 1 கப்பு ஊற்றிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் லைட்டாக நுர கட்டி அந்த ஓரத்துலலாம் கொதிச்சு வருது. நான் இந்த ஸ்டேஜில் ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்க போகிறேன். இந்த ஆரஞ்சு ரசத்தோட டேஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆரஞ்சு பழத்தில் தான் இருக்குது. நீங்கள் ரசத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்குங்க அந்த ஆரஞ்சு ஜூஸ் எப்படி இருக்குன்னு. இந்த விட்டமின் சி ரசத்தை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். Bye.